தமிழ் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் சிபிஎம்னுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இந்த எலெக்ஷன் கமிஷன் பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு திருட்டில் ஈடுபடுது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டாங்க. தொடர்ந்து பல மாநிலங்கள்லேருந்து இந்த குற்றச்சாட்டுகள் இங்கே இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பலரும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க தோழர்? இல்லை, இது ஒரு திட்டமிட்ட ஏற்பாடு. இன்னைக்கு அவங்க அம்பலப்பட்டிருக்காங்க என்பதை தவிர இது ஒரு நீண்ட காலமாக அவர்கள் திட்டமிட்டு நடத்திய ஏற்பாடு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒன்று தேர்தல் கமிஷனர்கள் நியமனம். அதை பொறுத்தளவில் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அதோடு சேர்த்து இந்திய தலைமை நீதிபதி, இந்த 3 பேரும் தான் தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இதிலிருந்து தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிரதமர் விரும்புகிற ஒரு அமைச்சர் ப்ளஸ் எதிர்க்கட்சி தலைவர். ஸோ பிரதமர் விரும்புகிற நபருங்க சொல்லும்போது, ஏற்கனவே இருந்த ஒருவேளை எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும் ஒத்து போகல, அல்லது பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒத்து போகலைன்னா நீதிபதி சொல்கிறது தான் நடக்கும். ஒருவேளை பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒத்து போனாங்கன்னா நீதிபதி என்ன சொன்னாலும் இவங்க சொல்கிறது தான் இருக்கும். அப்போ என்னென்னா, ஒரு மாற்று கருத்துக்கு அங்கே ஒரு இடம் இருந்தது. பட் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுறீங்கன்னா, 3 பேருன்னு எதிர்க்கட்சி தலைவரையும் வச்சுக்கிறீங்களே தவிர, அடிப்படையில் அந்த 2 பேரும் நினச்சாங்கன்னா அதுதான் நம்பர் 1. இதுக்கு முன்னால் தேர்தல் கமிஷனர்களை நியமிக்கிற போது ஒரு கூலிங் பீரியட் வச்சுருந்தாங்க. அதாவது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கப்படுவார். ஆனால் இப்போது அவங்க கடைசியாக நியமிக்கிற போது என்ன பண்ணாங்கன்னா, பதவியில் இருக்கிற ஒருவர் வெள்ளிக்கிழமை என்று விஆர்எஸ் கொடுத்துட்டு, விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு, அதை அன்னைக்கே ஏற்றுக்கொண்டு, ஸோ அவர் பதவியிலேருந்து ரிலீவானதாக வச்சுக்கிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு தேர்தல் ஆணையராக நியமிக்கிறாங்க. ஸோ இது 2வது விஷயம். இது 2ம் அரசு தரப்பில் இருந்து திட்டமிட்டு தங்களுக்கு வேண்டிய ஆட்கள் தாங்கள் சொல்கிறதை செய்வதற்காக செஞ்ச விஷயம். நம்பர் 1. 2வது, தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகம் என்று வருகிற போது, பொதுவாக இவிஎம் சம்பந்தமாக ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள் இந்த தேர்தல் ஆணையர்கள் வர்றதுக்கு முன்னாலே அது இருந்ததுங்கிறது உண்மை. பட் ஏவிஎம்மை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ரொம்ப முக்கியமாக மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுச்சுன்னா, ரைட்டு, இப்போது இருக்கிற இவிஎம் மெஷின் எப்படி இருக்குன்னா, ஒன்று பேலட்டிங் யூனிட், அதில் தான் நீங்கள் சின்னங்கள் இருக்கும், வாக்களிப்பீங்க. அடுத்ததாக வாக்காளர் ஒப்புகை சீட்டு விவிபேட் அது இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அதனுடைய வெளியிலிருந்து போகிற சமிக்கை தான் கண்ட்ரோல் யூனிட்டில் சேமிக்கப்படும். ஸோ சிபிஎம் என்ன சொல்லிச்சு, ஆரம்பத்தில் சிபிஎம் சொல்லிச்சு, அப்புறம் 22 அரசியல் கட்சிகள் சொன்னோம், ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ விவிபேட்டினுடைய அவுட்புட்டை நீ மேனிப்புலேட் பண்ண முடியும், மாற்ற முடியும் என்று வருகிற போது, நீங்கள் இந்த சீக்வன்ஸை மட்டும் மாற்றுங்க. பேலட்டிங் மெஷின், அடுத்து கண்ட்ரோல் யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட்டினுடைய அவுட்புட்டு தான் விவிபேட்டுக்கு வந்துருச்சுன்னா கடைசியில், அதாவது கண்ட்ரோல் யூனிட் அவுட்புட், அப்போ கண்ட்ரோலில் என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அதுதான் இங்கே வரப்போகுது. ஏன்னா கண்ட்ரோல் யூனிட்டு தான் அல்டிமேட்டாக இங்கே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னால் அதை கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு அம்சம். 2வது விஷயம், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடந்த கர்நாடகா சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடுவதற்கு முன்னாக பிஜேபியினுடைய ஐடி செல் வெளியிடுறாங்க. அவங்களை எப்படி தெரிஞ்சிருக்கோம்? 2வது விஷயம். 3வது அம்சம், கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது முதல் கட்ட வாக்குப்பதிவை அவர்கள் வெளியிடுவதற்கு 11 நாள் எடுத்துக்கிட்டாங்க. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட அடுத்த வாக்குப்பதிவெல்லாம் 4 நாளில் சொன்னாங்க. ஆனால் வாக்குப்பதிவுனா எவ்வளோ ஓட்டு போலாயிருக்கு சதவீத கணக்கில் சொன்னதில்லை.
ஆனால் எண்ணும்போது ஏற்கனவே அவங்க சொன்னதெல்லாம் கூட்டி பார்த்தா அதை விட ஒரு 5 கோடி ஓட்டுக்கள் அதிகமாக மொத்தமாக பதிவான 92 கோடி வாக்குகள் எண்ணாங்க. அதில் 5 கோடி வாக்குகள் இந்த 7 கட்டமாக நடந்த தேர்தலில் அவங்க சொன்னதெல்லாம் கூட்டி பார்த்தா வரல என்கிற குற்றச்சாட்டு இருந்தது. இப்போது அடுத்து 30,000 40,000 என்கிற அளவில் அவங்க மகாராஷ்டிரா தேர்தலின் போது புதிய வாக்காளர்களை சேர்த்தாங்க. அப்போவே இதுக்கு ஒரு கேள்வி வந்தது, இது சரியில்லையே, இவ்வளவு எப்படி இருக்க முடியும் என்று. அது அப்படித்தான் சொன்னாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், எண்ணுகிற போது 58% வாக்குப்பதிவு நடந்ததாக சொல்லிவிட்டு 65%க்கான கணக்குகளை வெளியே வச்சாங்க. இது அடுத்த பிரச்சனை. இப்போ அடுத்து எஸ்ஐஆர் சம்மந்தமாக வந்திருக்கிற போது நீங்கள் பொதுவாக வாக்காளர் சேர்ப்பு என்பது இருக்கு இல்லையா, அது இந்தியாவில் 4 முறையில் நடக்கும். இன்றைக்கி எனக்கு 18 வயசு வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நேராக போய் ஃபார்மை கொடுத்து சேர்த்துடலாம். ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஜனவரி 1ஆம் தேதி, ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதியை அடிப்படையான நாளாக கொண்டு அன்னைக்கு 18 வயசு ஆனவங்கள்லாம் சேர்க்கலாம் என்பதை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டே இருக்கும். இது வழக்கமாக நடந்துட்டுருக்கு. மூன்றாவது எப்படி நடக்கும்னா, இப்படி எப்போ நினச்சாலும் அல்லது வருஷ ஆரம்பத்துலன்னு பண்ணுறது 2 போக, மூணாவது எப்படி இருக்குன்னா சுருக்க முறை திருத்தம், சம்மரி ரிவிஷன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஒரு தேர்தல் வந்தால், நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, அதற்கு முன்பாக திருத்துவாங்க. யாரெல்லாம் சொல்ல முடியுமோ அதை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய ஏஜென்ட்ஸே சொல்லுவாங்க. இவர் இறந்து போயிட்டார், இவர் ஊர்லேயே இல்லை, இவங்க கல்யாணம் ஆகி போயிருக்காங்க என்றெல்லாம் சொல்லுவாங்க. இது இந்த சுருக்க முறை திருத்தம். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது இதுவரை ஒரு மூணாவது முறை. இதுக்கு முன்னால் பீகார்லேயே இது 2003 நடந்திருக்கு. பட் இந்த திருத்தம் என்று இவங்க சொல்லும்போது ஆக்சுவலாக சிறப்பு தீவிர திருத்தம் என்று சொல்லும்போது இதுவரை நடந்ததெல்லாம் 2 ஆண்டு காலம் ஆயிருக்கு ஒரு ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு. அதாவது தேர்தல் ஆணையம் எப்போதுமே என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், இந்த 3 அம்சங்கள், 3 அம்சங்களை நோக்கமாக கொண்டு தான் இந்த திருத்தம் என்பது நடக்கும். 1, வாக்களிக்க தகுதியான யாரும் விட்டு போய்விடக்கூடாது, புதிய நபர்கள். 2, இறந்து போனவங்க அல்லது வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாதவர்கள் யாரும் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. 3வது, இந்த ப்ராசஸில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இந்த 3 தான் அதனுடைய நோக்கம்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க இப்படி சொல்லும்போது இந்த கால அளவை பொறுத்தளவில் முதல்ல என்ன இருந்ததுன்னா, ஜூன் 14ஆம் தேதி தான் தேர்தல் ஆணையம் இந்த ஜிஓவை வெளியிடுது. தேர்தல் ஆணையம் ஒரு ஆணையை வெளியிடுது. அந்த ஆணையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூன் மாதம் வெளியிட்டுட்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இறுதி வரை, ஜூலை மாத இறுதி வரையில் நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுப்போம், அதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, நாங்கள் கேட்குற 11 ஆவணங்களில் ஒன்றை அதோடு இணைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். 11 ஆவணத்தில் 1 தான். 11 ஆவணங்களில் 1 போதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பிறகு எல்லாரும் போய் இது எப்படி சாத்தியமே இல்லையே, அந்த 11 ஆவணம் என்று சொல்லுகிற போது அவசியமானது என்று அவங்க சொல்கிறது என்னன்னா, நீங்கள் 2003க்கு பின்னால் நீங்கள் வாக்களிப்பவராக இருந்தால், 2004க்கு பின்பாக வாக்களிப்பவராக இருந்தால், உங்கள் அப்பாவோட பிறந்த தேதி, பிறந்த இடம், அம்மாவோட பிறந்த தேதி, பிறந்த இடம், இதுக்கான ஆவணங்களை நீங்கள் முன்வைக்கணும். இல்லை, அதில் பர்த் சர்டிஃபிகேட் கேட்கலையா? இல்லை, பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறது நீங்கள் சில இதில் இடத்த போட்டு கொடுத்துருக்காங்க, சில இதில் இல்லை. அதனால தான் இது 2ஐயும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னால் இருக்கிறவங்கள பொறுத்தளவில் 1987 இருந்து இந்த 2004 வரை இடைப்பட்ட காலத்தில் இருக்கவங்களுக்கு
அப்பா அல்லது அம்மாவினுடைய பிறப்பு சான்றிதழ், இடத்துடன் கூடிய சான்றிதழ் இருக்கணும். இதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது அப்லோட் பண்ண பிறகும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த இஆர்ஓ இருக்கார் இல்லையா, எலக்டோரல் ரோல் ஆஃபீஸர், அவர் ஏற்றுக்கொண்டால்தான் இது சேர்க்கப்படும் அல்லது ரிஜெக்ட் பண்ணப்படும். ரிஜெக்ட் பண்ணால் நீங்கள் அப்பீலுக்கு போகலாம். முதல் அப்பீல், ரெண்டாவது அப்பீல். இது இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்கே, இது 4 மாதத்தில் முடிக்க முடியாதே, இதுக்கு பின்னால் ஒரு மோசடித்தனமான வேலைகள் நடக்குதே என்கிற இந்த பின்னணியில் தான் நீங்கள் இதையெல்லாம் சும்மா நீங்கள் தனியாக பேசும்போது ஒருத்தர் ரொம்ப அதீதமாக கற்பனை பண்ணுறீங்களோன்னு தோணும். ஆனால் இப்போ நீங்கள் அடுத்து மேற்கு வங்காளத்துக்கும் தேர்தல் வருது. இந்த காலத்தில் பெங்காலி பேசுகிற பிற மாநிலங்களில் இருக்கிறவர்களே எல்லாம் அதாவது பங்களாதேசிஸ்ன்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே அனுப்புறது மட்டும் இல்லை, பார்டரில் கொண்டு போய் புஷ் பண்ணி தள்ளி விட்றாங்க, நீ அந்த பக்கம் போயிடணும். அப்படி அனுப்ப முடியாதவங்க கடல் ஓரத்தில் இருந்தால் அவங்கள போட்டில் அனுப்பி கொண்டு போய் அங்கே கரையில் இறக்கி விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு அஃபிஷியலாலாம் இல்லை, அப்படியே இவங்க அஃபிஷியலாக பண்ணுறாங்க. பட் அவங்க ரிசீவ் பண்ணணும்ல. இல்லை, ஆனால் இந்த வேலை எலெக்ஷன் கமிஷனோட வேலை கிடையாதுல்ல. ஒரு குடியுரிமையை இல்லை, நான் பங்களாதேசி சம்மந்தமாக சொல்கிறது இவங்க பண்ணலை. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் இவ்வளவு சீரியஸாக இந்த விஷயத்தை பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது தான் தேர்தல் கமிஷன் இந்திய குடிமகன் தான் பண்ண முடியும். ஏன்னா 18 வயது வந்த இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை. அப்போ இவங்க குடியுரிமையை நாங்கள் செக் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி கொஞ்சம் செக் பண்ணி ஒரு 35,000 பேரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அதுவே ஃப்ராடுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் ஃப்ராடுங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் அவர் நம்பர் 1 இந்தியாவில் ஒரு சிங்கிள் யூனிக் டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் இந்திய குடிமகன் என்று சொல்வதற்கான எந்த டாக்குமெண்ட்டையும் இந்திய அரசாங்கம் நமக்கு கொடுக்கல. அப்படி இருக்கிற ஒரே டாக்குமெண்ட் எதுனா பாஸ்போர்ட். இந்தியன் பாஸ்போர்ட்னா நீங்கள் இந்திய குடிமகன் தான். ஆனால் ஆதார் கார்டு இது வார. ஆனால் இந்திய குடிமகன்னு நீங்கள் சொல்கிற போது எல்லாருக்கிட்டையும் பாஸ்போர்ட் இருக்காது. 1. 2வது, இந்திய குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் உள்துறை அமைச்சகத்துக்கு இருக்குது. இப்போ மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் உயர்ந்த பொறுப்பு அதிகாரிகள். ஆனால் அவர் பையனுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னா கூட அந்த தாசில்தாரோ டெப்டி தாசில்தாரோ கொடுப்பாங்களே தவிர, இந்த தாசில்தார், டெப்டி தாசில்தார், அதுக்கு மேலே தாசில்தார், அதுக்கு மேலே ஆர்டிஓ, அதுக்கு மேலே டிஆர்ஓ, அதுக்கு மேலே இருக்கிற என் பையனுக்கு நீயா கொடுக்கறது, நானே கையெழுத்து போட்டுக்கிறேன்னு கலெக்டர் கொடுத்தா செல்லாது. அதனால தான் நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்லும்போதும் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி, அதற்கு பொருத்தமான நபர் தான் கொடுக்கணுமே தவிர குடியரசுத் தலைவரே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பாட்டு இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 35,000 பேரும் மியான்மார், நேபாள், பங்களாதேஷ் குடிமக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய குடிமக்கள் இல்லைன்னு சொல்கிறது கூட உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த நாட்டினுடைய குடிமகன்களாக இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட் வச்சுருக்கணும்ல. டாக்குமெண்ட் இல்லை, நம்பர் 1. இதுக்கிடையில் 2 முறை உச்சநீதிமன்றம் சொல்லுது. 2 முறையும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஆதாரத்தான் எல்லாத்துக்கும் கேட்குற, அதை வச்சுக்கிட்டா என்ன, நீ கொடுத்தது தான் வாக்காளர் அடையாள அட்டை, அதை பயன்படுத்தினா என்ன, அல்லது ரேஷன் கார்டு. இப்போது நான் கொடுத்துற அடையாள அட்டையை நீங்கள் பயன்படுத்த முடியாது போன தடவை அப்படின்னு சொல்லி ஒரு 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 5 லட்சம் பேரையோ 10 லட்சம் பேரையோ நீக்குனா போன தேர்தலே செல்லாதுன்னு ஆகலையா? ஆமாம். எனவே அது ஒரு பிரச்சனை. அடுத்து இப்போ கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் இறுதிக்குள் இந்த டாக்குமெண்ட்டை எல்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் தான் அவங்க 65 லட்சம் வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்கியிருக்காங்க. அதாவது 14ஆம் தேதி அவங்க அந்த ஆர்டர் வெளியிடுற அன்னைக்கு 7,89,00,000 பேர் வாக்காளர்களாக இருக்காங்க.
ஆனால் இப்போ அவங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதி சொல்லும்போது 7,24,00,000 பேர் தான் இருக்காங்க, 65 லட்சம் பேரை நாங்கள் நீக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பகுதி இறந்திருக்கக்கூடும், கொஞ்சம் பேர் வேற எங்கேயாவது போயிருக்கக்கூடும், அது பிரச்சனை இல்லை. பட் கொஸ்டின் என்னென்னா, அதில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 36 லட்சம் என்கிறார்கள். இந்த 36 லட்சத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் 6.5 லட்சம் பேர். ஆக்சுவலாக என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, இந்த மாநிலத்தில் சேர்த்துப்போன்னு சொல்கிறாங்க. இதில் 2 பிரச்சனை இருக்குது. இதுவரையிலும் நான் எங்கே வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவெடுப்பேன். அதுக்கு எனக்கு போதுமான ஆதாரமும் ஆவணங்களும் இருந்தால் நான் இங்கே தான் வாக்களிக்கிறேன்னு சொல்ல முடியும். அல்லது நான் வாக்களிக்காமல் இருக்கலாம். அந்த குடிமகனுக்கே அந்த உரிமை இருக்குது. அந்த குடிமகன் விரும்பணும், நம்பர் 1. அந்த குடிமகனுக்கு, அதாவது நான் தமிழ்நாட்டில் தான் ஓட்டு போடணும்னு விரும்புகிறேன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஏன் ஓட்டு போட விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் நீண்ட காலமாக இங்கேயே இருக்கேன், இங்கேயே செட்டில் ஆக போகிறேன்னு நீங்கள் அதுக்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, இந்த 6.5 லட்சம் பேரும் நீ தமிழ்நாட்டில் சேர்த்துக்கோன்னு சொல்லுது. இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 15 லட்சம் பேர் இருக்கதா சொல்கிறாங்க. இந்த மாதிரியான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், வயதுக்கு வந்து வாக்களிக்கிற தகுதி உள்ளவர்கள். வேற மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கவங்க, இங்கேருந்து வந்தவங்க 6.5 லட்சம் பேர். யூபியில், அதே போல் அஸ்ஸாமில், ஒடிசாவில் இப்படி வந்திருக்கவங்க எல்லாம், ஈவன் வெஸ்ட் பெங்காலில் அப்படியெல்லாம் வந்திருக்கவங்க எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 15 லட்சம் பேர். இந்த 15 லட்சம் பேரையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எடுத்துட்டாங்கன்னா அதனுடைய இது என்னது? தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவை இவர்கள் மாற்றிவிட முடியும். அது எந்த வகையிலையும் பொருத்தமானதில்லை. அப்போ இந்த கண்டிஷனில் தான் இப்போது இருப்பிடச் சான்றிதழ் வேணும், இருந்தால் அதை ஏற்றுக்கலாம். அந்த 11 டாக்குமெண்ட்டில் அது ஒன்று. ஆனால் அந்த இருப்பிடச் சான்று என்பதற்கான ஆதாரமாக என்ன ஆதாரம் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஆதார அடிப்படையாக கொண்டு இவங்க கொடுப்பாங்களாம், ஆனால் ஆதாரம் இருந்தால் கொடுக்க மாட்டாங்களாம். புரியுதா? அந்த டாக்குமெண்ட்டுக்கான பேஸ் டாக்குமெண்ட்டே இதுதான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 2004ன்னு சொல்லும்போது இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 2004ல் பீகாரில் பிறந்த பிறப்புகள் இருக்குல்ல, குழந்தை பிறப்பில் 75% வீட்டிலேயே பிறந்தது. கல்யாணமாகி போன வீட்லேயோ அல்லது பிறந்த வீட்லேயோ நடக்குது. இவங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை, பின்னால் கொஞ்சம் பேர் வாங்கியிருக்கக்கூடும் ஸ்கூலுக்கு போகும்போது அப்படின்ட்டு. ஸோ அவங்களெல்லாம் இப்போ எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுன்னு தெரியல. ஸோ இந்த பிரச்சனைகள் இப்படி வந்து கொண்டு இருக்கிற போது தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 65 லட்சம் பேரை நீக்கிட்டு 7,24,00,000 பேர் இருக்கிறதாக அவங்க டிராஃப்டை வெளியிட்டாங்க. பட் டிராஃப்ட்டு பார்க்க முடியலை, தேடி தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இந்த சென்ஸ், இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் கனகராஜனும் இந்த கான்ஸ்டியூன்சியில் அடிச்சிங்கன்னா அதில் இருக்க கனகராஜ் அத்தனை பேரும் வந்துடும். நீங்கள் அதில் எந்த கனகராஜ் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு போயிடலாம். அல்லது இந்த அட்ரஸில் இருக்கீங்கன்னா இந்த அட்ரஸில் என் பேர் இருக்கான்னு அட்ரஸ் அடிச்சிங்கன்னா வந்துடும். இங்கே அது இல்லை, வெறும் இமேஜ் இருக்குது. சரி. ஸோ தேட முடியாது. இது ஒரு நிலைமை. இதை தேடி எடுத்து தான் இதில் ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு இதை ஒட்டி கர்நாடகாவையும் செக் பண்ணுற போது தான் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரே வீட்டில் 70 ஓட்டு இருக்குது. அப்படி ஒரு வீடே இல்லை ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல வீடு இருக்குது, அவ்வளவு ஆட்களே இதுவரை இல்லை. அந்த 70 பேரில் இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் 3 பேரும் இருக்காங்க அப்படிங்கிறது வருது ஒரே வீட்டுக்குள்ளே. நீங்கள் வெவ்வேறு வீடெல்லாம் கிடையாது. அப்புறம் 0 கதவு நம்பர் 0ன்னு போட்டு வருது, அப்பா பேர் IJKLFன்னு போட்டு வருது. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் கர்நாடகாவில் ஒரே ஒரு தொகுதியை முன்வைத்து ராகுல் காந்தி அந்த இதை மாதேபுரா தொகுதியில் மட்டும் நீங்கள் 1 லட்சம் வாக்குகளை களவாடி இருக்கீங்க என்று அவர் முன்வைக்கிறார். அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள் உட்பட்ட இந்த ஒரு சட்டமன்ற தொகுதி தவிர மீதி எல்லாத்துலேயும் காங்கிரஸ் லீடிங்கில் இருக்குது. இதில் 1 லட்சம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுனால தான் போச்சு. எனவே இது களவாடப்பட்ட இது என்று சொல்கிறார். இது எல்லாம் இருக்கட்டும். இப்போ உச்சநீதிமன்றத்தில்
எலெக்ஷன் கமிஷன் என்ன அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 65 லட்சம் பேர் யாருடைய பெயரெல்லாம் நீக்கப்பட்டது என்பதை கொடுக்க வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லி கொடுக்க முடியாது. தேவையில்லைன்னு இல்லை, கொடுக்க முடியாது. ஏன் நீக்கணுங்கிற காரணத்தையும் சொல்ல முடியாது அப்படின்றான். ஹூ ஆர் தே? அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். நான் நினச்சதுன்னா கோர்ட்டில் சொல்ல முடியாதுன்னா ரோட்டில் சொல்ல வேண்டியிருக்கும். என்ன இப்போ நீ வந்து இந்திய நாட்டுக்கு தானே தேர்தல் நடத்துகிற, உன் வீட்டுக்கு இல்லையா தேர்தல் நடத்துகிற, நீ எவனை வச்சாலும் யார் வேணாலும் குடும்பத் தலைவர்னு தேர்ந்தெடுத்துட்டு போ, ஆட்சேபனை கிடையாது. அப்போ இந்தியாவினுடைய தேர்தலை 3 கமிஷனர்கள் உட்கார்ந்து உங்களுடைய என்னுடைய வரிப்பணத்தில் அவர்கள் தின்று கொழுத்து கொண்டு இதையெல்லாம் செய்வார்கள் என்றால் இந்திய மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள். அதுதான் இன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதில் ஒரு மிரட்டக்கூடிய துணியும் தேர்தல் கமிஷன் வந்துட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் வந்து இதை சமர்ப்பிங்க, பிரமாண பத்திரம் சமர்ப்பிங்க ராகுல் காந்தி கிட்ட சொன்னாங்க. இப்போ 2 தடவை சொல்லியாச்சு. இல்லைன்னா நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல தொடங்கி. தப்பு பண்ணவன் தான் மன்னிப்பு கேட்கணும். நான் என்ன கேட்குறேன், இப்போ அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைக்கிறோம். நாளைக்கு எல்லாரும் அஃபிடவிட் தாக்கல் பண்ண, நீ இல்லைன்னு சொல்லு. நீ செஞ்சதில் நீ காங்கிரீட்டாக இருக்கையில் எதுக்கு அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும்னு சொல்கிற? நான் என்ன கேட்குறேன், இப்போ ராகுல் காந்திங்கிறதுனால அந்த கேள்வியை கேட்குறேன். சாதாரண குப்பனும் சுப்பனும் ரோட்டில் நின்றுக்கிட்டு என்னுடைய இதை இதில் காணாம் அப்படின்னு சொன்னால் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுவியா? நீ ஏன் பண்ணலை, நீ நோக்கத்தோடு தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால் இல்லை, நீ அந்த டேட்டில் ஊரில் இல்லை, இதெல்லாம் சொல்லணுமே. 70 பேர் ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக நிறையா ஃபேக்ட் செக்கர்ஸ் திரும்ப ஒரு தடவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டாங்க எதில் இருக்குது அப்படின்னு. ஆமாம், இன்னைக்கா நேத்தா நான் பத்திரிகையில் பார்த்தது, அந்த 70 பேர் இருக்கக்கூடிய வீட்டை அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி இந்தியா டுடே போய் பார்த்துட்டாங்க. எங்கள் வீட்டில் அவ்வளோ பேர் எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். ஸோ இது ஃப்ராட் கமிட்டட் ஆன் இந்தியன் சிட்டிசன்ஸ். நீங்கள் இந்தியாவினுடைய குடிமக்களிடம் நீங்கள் மோசடி செய்திருக்கிறீர்கள், ஏமாற்று வேலையில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இந்திய மக்கள்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு அப்படின்னா இதுக்கு என்ன பேர்? அது ஆக்சுவலாக இதை ஏன் பிஜேபி டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு? தேர்தல் கமிஷன் ஒழுங்காக பண்ணலைன்னா தேர்தல் கமிஷனை ஒழுங்காக பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? அவங்கெல்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்கன்னு நீ எதுக்கு சொல்கிற? ஸோ இப்போ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே இந்திய தேர்தல் ஆணையத்தை திட்டமிட்டே அவர்கள் இப்படி உருவாக்கி இந்த ஃப்ராடு பண்ணுறதுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க என்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் அதுக்கு எந்த ரெலவன்ஸும் இல்லைன்னு நீங்கள் தள்ள முடியாது. அது மிக மிக முக்கியமான கேள்வி. பதிலளிக்க வேண்டியது பிரதமர், பதிலளிக்க வேண்டியது தேர்தல் ஆணையம். அதுதான் இன்னைக்கு இருக்கலாம். இப்போ இந்த ராகுல் காந்தி அவர்கள் இதை வெளியிட்ட பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி பலரும் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ திருச்சூரில் கூட சுரேஷ் கோவியோட வெற்றியுடைய அந்த இதுவுமே பொய்யா ஓட்டு களவாடி தான் அவரை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுங்க, ஆர்எஸ்எஸ் ஒரு ஃபேசிஸ்ட் ஆர்கனைசேஷன். அது ஆரம்ப காலம் தொட்டு அதற்கு எந்த நேரத்திலையும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையே இருந்தது கிடையாது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையே இருந்தது கிடையாது. ஆக்சுவலாக அவங்க குருஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், கோல்வால்கர் 2வது தலைவர், அவர் தான் குருஜின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எதுக்கு இந்த தேர்தலெலாம் வைக்கணும்? ஊரில் எல்லாருமே சேர்ந்து நல்லா படித்த திறமை வாய்ந்த ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்துட்டா, அதாவது நியமிச்சுட்டா போதும். கட்ட பஞ்சாயத்து. நான் என்ன கேட்குறேன், ஹூ ஆர் யூ டு டெல்? படித்தவங்களாம் தப்பு பண்ண மாட்டானா? அப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் பாரதி சொன்னான், படித்தவன் சூதும் பாதும் செய்தால் போவான் ஐயோ என்று போவான்னு சாபம் கொடுத்தான். அவன் சாபம் மட்டும்தான் கொடுத்தான். நான் என்ன சொல்கிறேன், படித்தவன், நீங்கள் எவ்வளவு நல்ல அதிகாரியும் நேர்மையான அதிகாரியும் அவன் சட்டத்தை அந்த இதை மட்டும் தான் பார்ப்பான். ஆனால் எவ்வளவு மோசமான அரசியல்வாதியும் தன்னுடைய வாக்காளர் பலத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 5 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கைகட்டி நிற்பான். அந்த கைகட்டி நிற்கிற ஏற்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய வெற்றி.
அதை நிராகரிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. நீங்கள் ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பே அதனுடைய தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கும்? செத்து போகிற, அதாவது இப்போ இருக்கிறவர் அவர் இறுதி காலத்திலையோ அல்லது தான் விரும்புகிற போதோ மூடி முத்திரையிடப்பட்ட ஒரு கவரில் அடுத்த தலைவர் பேரை எழுதி வச்சுட்டு போயிடுவார், அவர் தான் இருப்பார். அவங்கள எங்கே டெமோக்ரஸி இருக்குது? அவங்க யார்? அவங்களால் வழிநடத்தப்படுகிற பாஜக அப்படி செய்யுமா? எனவே இந்த ஃபாசிசம் அது நேரடியாக ஹிட்லர் மாதிரி நாடாளுமன்றத்தை முடக்குவது, நீதிமன்றத்தை முடக்குவது என்று அவங்களுக்கு துணிவில்லை. ஏன் துணிவில்லைன்னா, ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி ஜனநாயகம் அதனுடைய குழந்தை பருவத்தில் இருந்த காலத்திலேருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கு. யாரை வேணாலும் கேள்வி கேட்க முடியும்னு வந்திருக்கு. இந்த காலத்தில் அவங்க என்னென்னா, நாடாளுமன்றமாக நீ இருந்துக்கோ, நீ பொம்மையாக இருக்கணும், நான் சொல்கிறது மட்டும்தான் நடக்கும். தேர்தல் ஆணையமாக பேருக்கு இருந்துக்கோ, சம்பளம் வாங்கிக்கோ, வசதிகளை அனுபவிச்சுக்கோ, ஆனால் நான் சொல்கிறபடி தான் நீ நடக்கணும் என்று இதை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் இது. இதனுடைய பின்னணியில் தான் நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், இப்போ எலெக்ஷன் கமிஷன் கையில் இருக்குது, நாங்கள் நினச்சாச்சுன்னு சொன்னால் வெற்றி பெறுவோம், அதனால தான் இந்த பொருளாதார ரீதியான எல்லா விஷயங்களும், இப்போ அதானி அம்பானி உட்பட ஒரு தாண்டோனித்தனமான ஒரு அரசு இங்கே நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரியான கட்டமைப்புகளில் நம்ம உள்ள வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஜனநாயக படுகொலைக்கு காரணம். வர முடியுங்கிறது இல்லை, அவங்க வந்துட்டாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 33 பேரில் ஒரு கிறிஸ்தவர், ஒரு இஸ்லாமியர், மீதி 31 பேர். இந்த 31 பேரில் 9 பேர் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறார். ஸோ உச்சநீதிமன்றத்தின் ஒரு கணிசமான பகுதி, இது வந்து 29% மொத்த எண்ணிக்கையில் உச்சநீதிமன்றத்தை கையில் வச்சுருக்கோன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் அல்லது சங் பரிவார் ஆரம்பம் தொட்டு 3 கோரிக்கைகளை வச்சாங்க. ஒன்று, பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டுவது. 2, அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவை ரத்து செய்வது. 3, யூனிஃபார்ம் சிவில் கோட். பார்த்துக்கங்க, பாபர் மசூதி இடித்த ஒருத்தன் கூட தண்டிக்கப்படல, ஒருத்தனும் தண்டிக்கப்படல, பாபர் மசூதியை இடித்தவன். ஆனால் தவறுதான் சொல்லிட்டு அவங்களுக்கு சார்பான ஒன்று. 2வது, அந்த இடத்த கொடுத்துட்டாங்க, இது நீதிமன்றமே செய்தது. ஸோ அதற்கு நீதிமன்றத்தினுடைய ஒப்புதல், பாபர் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவதற்கு நீதிமன்றம் இசைவு தெரிவித்தது. அடுத்தது, அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவு சம்பந்தமான வழக்கு வந்தபோது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், போன ஆண்டு செப்டம்பருக்குள்ளே தேர்தல் நடத்திடணும், ஜம்மு காஷ்மீர் 2க்கும் திரும்பவும் மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 2ஐயும் செய்கிறோன்னு ஏற்றுட்டு வந்தாங்க. இன்றைக்கி வர மாநில அந்தஸ்து கொடுக்கல. நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க. போன மாதம் 23ஆம் தேதி ஆக்சுவலாக அது வந்து ராஜா ஹரிசிங்க்கு எதிராக அந்த நாட்டினுடைய மக்கள் கிளந்தெழுந்து நிலச்சீர்திருத்தம் உட்பட கேட்டு ஒரு 20 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அது தியாகிகள் தினமாக இங்கே கொண்டாடப்படுகிறது. தியாகிகள் தினம் அன்னைக்கு இல்லைன்னு ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கு அந்த தியாகிகள் நினைவிடத்துக்கு போன அந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தடுக்கப்படுகிறார். அவர் அந்த கேட்டில் ஏறி குதிச்சு போய் அந்த அஞ்சலி செலுத்திட்டு வரார். இதை விட கொடுமை என்னன்னா, தன் மக்களை கொன்று குவித்த அந்த நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளில் கொடுத்த லீவை ரத்து பண்ணிட்டு அந்த ராஜா ஹரிசிங் பிறந்த நாளை விடுமுறை தினமாக அறிவிக்கிறார். இவ்வளவு பெரிய அட்டூழியம் இது. இந்த அட்டூழியங்களை எல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒன்று, நீதிமன்றம் அவங்க கைக்குள்ளே வந்துட்டதாக அவங்க நினைக்கிறாங்க. நம்பர் 1. இப்போ சமீபத்தில் பதவியில் இருக்கக்கூடிய 2 முதலமைச்சர்களை, ஹேமந்த் சோரனையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அரெஸ்ட் பண்ண இடி ஆஃபீஸர் இப்போ ரிலையன்ஸில் வேலைக்கு சேர்ந்துட்டார்.
ரஷ்யாவில் இருந்து நீங்கள் வாங்குகிற $60 $100 விலை இருந்தபோது $60 வாங்கி அதில் 60% ரிலையன்ஸுக்கு கொடுத்த அரசாங்கம் பாஜக அரசாங்கம். ஆர்எஸ்எஸ்னுடைய யோக்கியதாம்சம் இருக்குல்ல, அவங்க யோக்கியமாக நிறையா பேசுவாங்க, ஆனால் அடிப்படையில் மிக மோசமான ஊழலுக்கும் நெறிமுறைகளையும் மீறுகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதை மறைப்பதற்காகவே மிக அதிகமாக நியாயம் தர்மம் என்பதை பற்றி பேசுவாங்க. இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வங்கிகளை, புலனாய்வு அமைப்புகளை, நீங்கள் மாலேகான் குண்டு வெடிப்பில் யாருமே குற்றவாளிகள் இல்லை, மக்கா மஸ்ஜித் குண்டு வெடிப்பில் யாருமே குற்றவாளிகள் இல்லை. நீங்கள் இதையெல்லாம் என்ன பார்க்குறீங்க? அவங்க அரசு எந்திரத்தை கைப்பற்றி விட்டார்கள் என்று அவர்கள் வருகிற போது அடுத்த உங்கள் தேர்தல் ஆணையம் ரொம்ப வெளிப்படையாக சொல்லுது. நான் என்ன கேட்குறேன், யார் இவனுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தா? எவ்வளோ பேரை நீக்கணும்னு சொல்ல முடியாது, என்ன காரணம்னு சொல்ல முடியாதுன்னா இதுக்கு பேர் என்னது? நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு இதே இது யார் இன்னொன்றும் தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு, இப்போ ஆக்சுவலாக நம்ம ஓட்டு போட போகிறோன்னா நம்மகிட்ட சீட்டை காமிக்கிறது பண்ணுறது, அப்புறம் நம்ம போய் ஓட்டு போடுறது, விவிபேட்டில் எடுத்து, இது எல்லாமே எங்கே இருக்குது? சிசிடிவி. இந்த ஃபுட்டேஜை நான் சேமித்து ஒன்றும் வைக்க முடியாது. வாய் ஏன்? நீ அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. சேமித்து வைக்க முடியாதுன்னு நீ டிஜிட்டல்னா உலகத்தில் ரொம்ப லீடர் அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. எனவே ஃப்ராடு பண்ணுறதுக்காகவே இவங்க வந்திருக்காங்க என்று சொன்னால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை, இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்திய நாட்டினுடைய எதிர்காலம் என்ன? இந்திய நாட்டினுடைய எதிர்காலம், மக்கள் எல்லா இடத்திலும் எவ்வளோ பெரிய சர்வாதிகாரியையும் மக்கள் தோற்கடித்திருக்கிறார். அது ஹிட்லராக இருக்கலாம், முசோலினியாக இருக்கலாம். ஹிட்லர் ஏன் தற்கொலை செஞ்சு கொள்கிறான்? முசோலினியை ஏன் நடுத்தருவில் வச்சு அடித்து கொள்கிறாங்க? இந்திரா காந்தி ஏன் நீங்கள் எமர்ஜென்சி நீக்க வேண்டியது வந்தது? நீங்கள் நம்ம ஒரு சின்னோண்டு நாடு இலங்கை, ராஜபக்ஷ குடும்பம் ஆடாத ஆட்டமா? அவங்கள இடதுசாரிகள் வெறும் 3.5% போன தேர்தலில் வாங்கியிருந்த இடதுசாரிகள் இந்த தேர்தலில் தூக்கி எறிஞ்சிட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்கல்ல. மக்கள் தான், மக்கள் சக்தி. மக்கள் ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க, பட் கொந்தளித்து எழுகிற போது எல்லா விதமான குப்பைகளுக்கும் தீ வைப்பார்கள், எல்லா விதமான குப்பைகளையும் அகற்றுவார்கள். தேர்தல் கமிஷன் நான் நினச்சது தான் சட்டம்னு அது நினச்சதுன்னா நாங்கள் தான் எஜமானர்கள் என்பதை இந்தியாவினுடைய மக்கள் அதை செஞ்சு காமிப்பாங்க. உங்களுடைய பொன்னான நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.